ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு செயல் வந்து ஆரம்பிக்கிறோம், ஒரு வீடு கட்டுறோம், ஒரு கும்பாபிஷேகம், ஒரு காது குத்து, ஒரு கல்யாணம் அப்படின்னாலுமே நம்ம வந்து ஒரு மளிகை லிஸ்ட் போடுவோம். அதுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போடுவோம். அந்த பிள்ளையார் சொல்லி எதுக்காக அப்படின்னா 5 தெய்வங்களையும் வந்து நியமித்து முன்னாடி வைக்கிறதா வந்து பிள்ளையார் சொல்லி. மஞ்சளில் வந்து மஞ்சள் பிள்ளையார் வச்சு வைப்பாங்க. சாணி வந்து சாணி இருந்தால் சாணி பிள்ளையார் வச்சு வைப்பாங்க. அந்த பிள்ளையார் சொல்லி எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பிள்ளையார் சொல்லியில் வந்து அகரம் வந்து பிரம்மனை வந்து குறிக்குது, உகரம் வந்து திருமாலை வந்து குறிக்குது, மகரம் வந்து ருத்ரனை வந்து குறிக்கிறது, பித்து வந்து மகேசன் அப்படின்னு சொல்கிறது. மகேசன் அப்படிங்கிறது சிவன். இந்த இதை சேர்ந்ததான் வந்து பிள்ளையார் சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இது போடாமல் எந்த ஒரு செயலுமே நம்ம வந்து பண்ண முடியாது. பிள்ளையார் சொல்லி போட்டால் தான் அந்த ஒரு செயலை வந்து ஜெயமாகும். அதனால தான் அந்த காரணத்துக்காக தான் நம்ம வந்து பிள்ளையார் சொல்லி போடுறோம். இன்னும் நிறைய டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.